This is Nivedanam. Welcome to Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நவராத்திரி ஸ்பெஷல் Meethe Chawal. அதாவது ஸ்வீட் ரைஸ். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல அடி கனமான ஒரு பாத்திரத்துல நெய் ஊத்திக்கோங்க. நெய் ஓரளவுக்கு சூடானதும் முந்திரி போட்டுக்கோங்க. இது கூடவே பாதாம், கொப்பரை, இது எல்லாமே மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் வறுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே லைட் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் திராட்சையை போட்டுக்கோங்க. இது ஜஸ்ட் 1 நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ அதே நெய்ல ஏலக்காய் போட்டுக்கோங்க. இது கூடவே லவங்கம், பட்டை, அன்னாச்சி பூ, பாஸ்மதி அரிசி 2 கப் எடுத்துருக்கேங்க. நான் 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா கழுவி ஊற வச்சுட்டேன். இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ இது கூட ஊற வச்ச அரிசியை சேர்த்துப்போம். தண்ணி இருக்கக்கூடாதுங்க, வெறும் அரிசி மட்டும்தான் சேர்த்தணும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் இந்த அரிசியை நல்லா வறுத்துக்கோங்க. நான் 3.5 கப் தண்ணி ஊற்றுறேங்க 2 கப் அரிசிக்கு. இதுதான் சரியான மெஷர்மெண்ட். நீங்கள் இதேபடி செஞ்சீங்கன்னா தான் கரெக்டாக வரும். ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே குங்குமப்பூ, ஃபுட் கலர், அப்புறமா ரோஸ் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா கலந்து விடுங்க. இதில் ஒரு 40% நல்லா குக் ஆகட்டும். உப்பு எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோன்னா, இந்த ஸ்வீட் ரைஸ்க்கு கொஞ்சம் நல்லா ஸ்வீட் எடுத்து கொடுக்கறதுக்காக நம்ம உப்பு ஆட் பண்ணுறோம். இப்போ அரிசி ஓரளவு குக் ஆயிடுச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சர்க்கரை 2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அரிசியோட சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. இப்போ அந்த அரிசியோட சர்க்கரை எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ வறுத்து வச்ச நட்ஸை போட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், ஓப்பன் பண்ண வேண்டாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே வந்திருக்கு. இப்போ அரிசி உடையாமல் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க.
இப்போ மேத்தி சாவல் அதாவது ஸ்வீட் ரைஸ் ரெடி. இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி, நவராத்திரி ஸ்பெஷலும் கூட. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.